இருப்பு நுகம். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மர நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண் என்று கர்த்தர் சொன்னார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே, கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை. நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்தில் தானே 7ஆம் மாதத்தில் செத்துப்போனான். எரேமியா எதிர்பார்த்த பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. எரேமியாவுக்கும் கள்ள தீர்க்கதரிசியாகிய அனனியாவுக்கும் இடையே உள்ள வழக்கில் கர்த்தர் தம்முடைய நீதியான தீர்ப்பை சொல்லுகிறார். எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை அனனியா உடைத்து போட்ட பின்பு எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே அமைதியாக போய்விடுகிறார். அனனியாவுக்கு விரோதமாக எரேமியா தூஷண வார்த்தைகள் ஒன்றையும் பேசவில்லை. எரேமியா அனனியாவை கடிந்து கொள்ளவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சீக்கிரத்தில் எரேமியாவின் வாயில் தம்முடைய வார்த்தைகளை போடுகிறார். எரேமியாவுக்கு கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கை இன்னும் குறையவில்லை. கர்த்தர் தனக்கு கொடுத்த செய்தியை மாத்திரமே எரேமியா யூதாவின் மனுஷருக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவர் தேவனுடைய நாமத்தினால் பேசினார். எரேமியாவின் மனதில் குழப்பம் எதுவும் இல்லை. ஆனால் அனனியா எரேமியாவுக்கு விரோதமாக குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான். அவன் எரேமியாவுக்கு எதிர்த்து நிற்கிறான். நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும். மனுஷர் நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மனுஷருடைய விருப்பத்தின் பிரகாரம் ஊழியம் செய்யாமல் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் பேசுகிறது கர்த்தருடைய சத்திய வார்த்தை. சத்தியம் எப்போதுமே ஜெயிக்கும். எரேமியாவின் கழுத்தில் மரத்தினால் செய்யப்பட்ட நுகம் பூட்டப்பட்டிருந்தது. அனனியா அந்த மர நுகத்தை எடுத்து அதை உடைத்து போடுகிறான். கர்த்தரோ எரேமியாவிடம் மர நுகத்திற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். இருப்பு நுகத்தை எளிதில் உடைக்க முடியாது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று எரேமியா அனனியாவிடம் சொல்ல வேண்டும். இருப்பு நுகம் அதிக பாரமாய் இருக்கும். மர நுகத்தை சாதாரண கயிற்றினால் கட்டிவிடலாம். இருப்பு நுகத்தை இரும்பு சங்கிலிகளால் கட்ட வேண்டும். பாபிலோன் ராஜாவின் நுகம் யூதாவின் மனுஷர் மீது இருப்பு நுகத்தை போல சுமத்தப்படும். கர்த்தர் எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் இருப்பு நுகத்தை போடுகிறார். கர்த்தர் சகல ஜாதிகளையும் நேபுகாத் நேச்சாரை சேவிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறார். மனுஷரோடு சேர்ந்து அவர்களுடைய வெளியின் மிருக ஜீவன்களையும் கர்த்தர் நேபுகாத் நேச்சாருக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். மனுஷர்கள் தங்களுடைய துன்மார்க்கத்தினால் மிருகங்களைப் போல அழிந்து போகிறார்கள். மிருகங்களைப் போல இருக்கிற மனுஷர்களை மிருகங்களைப் போலவே நடத்த வேண்டும். மிருகங்களுடைய கழுத்தின் மீது நுகங்களை போட்டு அடிமைப்படுத்துவது போல பாவியான மனுஷருடைய கழுத்தின் மீதும் நுகங்கள் போடப்பட்டு அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் யூதாவின் மனுஷரையும் சகல ஜாதிகளையும் மனுஷரைப் போல நடத்தாமல் மிருகங்களைப் போலவே நடத்துகிறான். அவன் அந்த அளவுக்கு கொடிய குணமுள்ளவன். அவன் மனுஷர் மீது இரக்கம் காண்பிக்க மாட்டான். பாபிலோன் ராஜா தனக்கு பிடித்தவனை உயிரோடு வைத்திருப்பான். மற்றவர்களை தன்னுடைய பட்டயத்தால் வெட்டி கொன்று போடுவான்.
அவனுக்கு விரோதமாக யாராலும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. கர்த்தர் அனனியாவை அனுப்பினதில்லை. ஆனாலும் அவன் தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினாலும் நயமான பொய் வார்த்தைகளினாலும் இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தான். ஆகையினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவன் மீது வருகிறது. அனனியா கர்த்தருக்கு விரோதமாக கலகம் உண்டாக பேசினான். ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட பிரகாரமாகவே அனனியா என்கிற கள்ள தீர்க்கதரிசி அவ்வருஷத்தில் தானே 7ஆம் மாதத்தில் செத்துப் போகிறான். அனனியாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எரேமியா தைரியமாய் சொல்லுகிறார். அனனியா கர்த்தருடைய நாமத்தை தன்னுடைய சொந்த லாபத்திற்கு பயன்படுத்தினான். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. அனனியாவோ ஜனங்கள் மத்தியில் பொய்யாய் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினான். அவர்களை பொய்யை நம்பும்படியாகவும் செய்தான். அனனியா ஜனங்கள் மத்தியில் தீர்க்க தரிசனம் சொன்னபோது, இன்னும் 2 வருஷத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் நுகம் முறிந்து போகும் என்று சொன்னான். சிதேக்கியா அரசாள துவங்கின 5ஆம் மாதத்தில் அனனியா இந்த வார்த்தைகளை சொன்னான். ஆனால் 7ஆம் மாதத்தில் அனனியா செத்துப் போகிறான். 2 வருஷத்தில் நேபுகாத் நேச்சாரின் நுகம் முறிந்து போகும் என்று அனனியா சொன்னான். ஆனால் அனனியாவின் நுகம் 2 மாதத்திலேயே முறிந்து போயிற்று. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நீ மர நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகம் உண்டு பண்ணப்படும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை யூதா ஜனத்தார் சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன். உன்னை அனனியாவை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவாய். இதன் பின்பு எரேமியா பாபிலோனை குறித்தும் அனனியாவின் மரணத்தை குறித்தும் தீர்க்க தரிசனம் கூறுகிறார். அனனியா செத்து போகிறான். இதன் நிமித்தமாக எரேமியா மெய்யான தீர்க்கதரிசி என்பதும் அனனியா ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்பதும் நிரூபணமாயிற்று.